யோபு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாடுகள் சிலரை சந்திக்கும் போது, அதிலும் குறிப்பாக தேவனுக்கு பிரியமாக வாழ்கின்றவர்களை பாதிக்கும் போது அவர்களை மிகுந்த வெறுப்புணர்வு பற்றி கொள்ளும். எனக்கு ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை, நான் என்ன பாவம் செய்தேன் என பல கேள்விகளை கேட்கப்படும். இவ்விதமாக நாம் கேள்விகளை கேட்போமானால் நம்மை நாம் அதிகமாக நியாயப்படுத்தி தேவனை குற்றவாளியாக காண்பிக்கின்றோம் என்று அர்த்தம். இத்தகைய கஷ்டங்கள் எனக்கு நேர எந்த நியாயமும் இருக்கவில்லை என்று நாம் எண்ணும்போது என் விஷயத்தில் தேவனுடைய செயல்பாடு சரியாக இல்லை என்று எண்ணுவதாக அர்த்தம் உண்டாகும். அதனால் நமக்கு துன்பம் நேரிடும் போது நம்முடைய நன்மை தீமை அடிப்படையிலே எப்பொழுதும் துன்பம் வரும் என்று எண்ணக்கூடாது. மேலும் நமக்கு என்ன நேரிட்டாலும் தேவன் சரியாகவே செயல்படுகிறார் என்ற எண்ணம் நம்மிடம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த துன்பத்திலிருந்து நாம் மீண்டு வர முடியும். நாம் அவரை துக்கப்படுத்தும் விதமாக நடந்தால் அவருடைய இரக்கத்தை இழந்து விடுவோம். எனவே கர்த்தரிடத்தில் நன்மையை தேடுகின்ற நாம் முதலாவது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற நிச்சயத்தோடு வாழ வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.